என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உருகி உருகி உன்னில் கரைந்தேன் நாவல் பகுதி 3. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அக்ஷராவுக்கு முதுகை காட்டி படுத்திருந்த அனஸ்வரின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. என்ன பொம்பளை பித்தன்னு நினைச்சிட்டாளா? 6 மாசம் என்ன 6 மாசம், 6 வருஷம் கூட உன்னை தொடாம என்னால இருக்க முடியும். நீயா என்னை தேடி வந்தா கூட நான் உடனே உன்னை ஏத்துக்க போறதில்ல. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன நீ முழு மனசோட ஏத்துக்க போறியா, இல்ல என்னை பத்தி தெரிஞ்சுக்காமலே என்னை ஏத்துக்க போறியான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னை பத்தி தெரிஞ்சுக்காம நீ என்ன ஏத்துக்கணும், அததான் நான் விரும்புறேன். இல்லனா என் காசை பார்த்து நீ மயங்கினதா எனக்கு தோணும். அது எனக்கு பிடிக்கல, அத நான் விரும்பல. தனக்குள் கூறிக்கொண்டவன் மெல்ல விழிகளை மூட சில நிமிடங்களில் உறங்கி போனான். ஆனால் அக்ஷரா விழிகள் மூட மறுத்தன. இன்று வரை தன் வாழ்க்கையில் நடந்த நம்ப முடியாத அந்த கடந்த கால நினைவுகள் அவளை கொன்று தின்ன. அந்த நினைவலைகளுக்குள் சிக்கி தவித்தது அவள் மனம். அக்ஷரா அகல்யா இருவரும் இரட்டையர்கள். நினைவு தெரிந்த நாளிலிருந்து வறுமை 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 மட்டுமே. 2 வேளை உணவு கிடைத்தால் அந்த நாள் அதிர்ஷ்ட நாள் என்று எண்ணும் அளவு வறுமை. ஒரே ஒரு தம்பிதான் அருண். அவன் பசியில் வாடுவதை விரும்பாது 2 வேளை தனக்கு உணவு கிடைக்கும் நாட்களில் 1 வேளை உணவை தம்பியின் இரவு உணவுக்காக மாற்றி வைத்து விடுவாள் அக்ஷரா. ஆனால் அகல்யா அப்படி அல்ல. உருவமும் குரலும் தான் இருவருக்கும் ஒரே போன்று இருக்கிறது. குணத்தில் இருவரும் ஏணி வைத்தால் கூட எட்டாத உயரம். அகல்யா சுயநலக்காரியாகவே வளர ஆரம்பித்தாள். இருவருக்கும் 10 வயது இருக்கும் போதுதான் சென்னையில் வசிக்கும் சித்தி தாமரை தன் அக்கா தங்கத்தை காண பூவார் வருகிறாள். தாமரை கல்லூரியில் படிக்கும் போது உடன் படித்தவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள். இருவருக்கும் சென்னையில் வேலையும் கிடைத்து விட்டது. நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிறாள். அக்ஷராவுக்கு இன்னும் ஒரு சித்தியும் உண்டு. அவர் சிங்கப்பூரில் தான் வசிக்கிறார். வறுமையில் வாடுவது அக்ஷரா குடும்பம் மட்டும்தான். சித்திகள் இடையிடையே ஏதாவது காசு அனுப்பி உதவி செய்யாமல் இல்லை. ஆனால் அந்த உதவி மட்டும் போதுமானதாக இருக்கவில்லை. அப்பாவுக்கு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுக்குமாறு அம்மா இரு சித்திகளிடமும் அடிக்கடி போன் செய்து சொல்லவே செய்கிறார். ஆனால் எந்த வேலையும் அமைந்த பாடில்லை. அப்பா அதிகம் படிக்கவில்லை. அதனால்தான் அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் இல்லை. அம்மாவும் அப்படிதான். அக்ஷரா அப்பா அம்மாவுக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரியில் இருக்கும் களியக்காவிளை. வேலை தேடி திருவனந்தபுரம் வந்தவர்களுக்கு பூவார் ரிசோர்ட்டில் தான் வேலை கிடைத்தது. இன்று இதோ தன் கணவனோடு அக்காவை பார்க்க வந்த சித்தி தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்றும் தன் கணவனுக்கு தான் குறை என்றும் சொல்லி அம்மாவை கட்டி கொண்டு அழ, மிகவும் தற்செயலாக அந்த காட்சியை கண்ட அக்ஷரா மனதில் ஒரு வலி. என்ன அம்மானு கூப்பிட ஒரு குழந்தை இல்லாமலே போச்சுக்கா என்று சித்தி வேதனைப்பட, தாமரை உனக்கு நல்ல ஒரு கணவர் கிடைச்சிருக்காரு, நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கிறது இல்ல. கிடைச்சத வச்சுட்டு சந்தோஷமா வாழ பாக்கணும். நாளைக்கு உன்னுடைய பிறந்த நாள். இன்னைக்கு உட்கார்ந்து நீ அழுதுட்டு இருக்க. இந்த பிறந்த நாளை எங்க கூட சந்தோஷமா கொண்டாடணும்னு தானே நீ உன் புருஷனையும் கூட்டிட்டு இங்க வந்திருக்க. அத மறந்துட்டு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. உன்னுடைய மனசுல இருக்கிற கவலைகளை எல்லாம் மூடி வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு. அம்மா கூற, ஓ சித்திக்கு நாளைக்கு பிறந்த நாளா, சித்திய கண்டிப்பா சந்தோஷப்படுத்தணும். ஆனா என்ன செய்யறது? மனதில் நினைத்தவள் அவளாக ஒரு அழகான பிறந்த நாள் வாழ்த்து அட்டையை உருவாக்கி, எங்கள் 2வது அம்மாவான அன்பு சித்திக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று அதில் எழுதி, அதை மறுநாள் தன் தம்பி அருணின் கையில் கொடுத்து சித்திக்கு கொடுக்குமாறு கூற, சரிக்கா என்றவன் அதை சித்தியிடம் கொண்டு வந்து கொடுக்க, அதை வாங்கி பிரித்து வாசித்த சித்தி அழுதே விட்டார். அவர் அழுவதை கண்டு அக்ஷரா அகல்யா இருவரும் பயந்து விட்டனர். அப்பா அம்மாவும் என்ன ஆச்சு என்று பதற்றத்தோடு கேட்க, பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்த சித்தப்பாவும், தாமரை என்னம்மா என்ன ஆச்சு பரிவோடு கேட்க, கையில் இருந்த வாழ்த்து அட்டையை அவரிடம் சித்தி நீட்ட, அதை வாங்கி வாசித்த சித்தப்பாவும் அழுதுவிட்டார். பயந்து போன அப்பா அம்மா, இதை யாரு தம்பி கிட்ட கொடுத்து அனுப்புனது என்று கோபமாக கேட்க, அதில் ஏதோ தவறாக இருக்கிறது என்று நினைத்த அகல்யா, நான் இல்லம்மா அக்ஷரா தான். அதை கேட்ட சித்தி, அக்கா எனக்கு அக்ஷராவை தத்து கொடுத்துடுறியா, அவளை நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன் என்று கூற, அக்ஷரா முகம் வாடியது. தன் அப்பா அம்மா உடன் பிறந்தவள் தம்பியை விட்டு செல்ல அவளுக்கு மனமில்லை. நான் போகல. அக்ஷரா முணுமுணுக்க அகல்யா விழிகள் மின்னியது. நீ போகலையா? அப்படின்னா நான் சித்தி கூட போகவா என்று கேட்டாள்.
உனக்கு சித்தி கூட போக பிடிச்சிருந்தா நீ போ. ஆனா நாங்க உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறோம்? அதெல்லாம் பார்த்தா 3 வேளை வயிறார சாப்பிட கூட முடியாது. நான் சித்தி கூட போறேன். அக்ஷரா யாருன்னு சித்தி கேட்டா நீ எதுவும் பேசாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அகல்யா கூறவும், இதுல அக்ஷரா யாரு என்று சித்தி கேட்கவும் சரியாக இருந்தது. அகல்யா சித்தியின் அருகில் வர அது அக்ஷரா இல்லை அகல்யா என்று அறிந்தும் அப்பா அம்மா ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்களே தவிர எதுவும் பேசவில்லை. சுயநலக்காரியான அகல்யாவை விட தன்னலமற்ற அக்ஷராவை தான் அவர்களும் விரும்புகிறார்கள். அகல்யாவை கட்டி அணைத்துக் கொண்ட சித்தி, தேங்க்ஸ் டா செல்லம். என்ன 2வது அம்மானு சொன்ன பாத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அக்ஷரா நீ எங்க கூடவே சென்னைக்கு வந்துடுறியா அம்மா? உன்னை பெரிய ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறோம். நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். ராணி மாதிரி பாத்துக்கிறோம். சித்தி கேட்க அவள் யோசிக்கவே இல்லை. தன் அப்பா அம்மா அனுமதியை கூட கேட்கவில்லை. அவர்களை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. நான் வரேன் சித்தி என்றாள். அந்த ஒரு வார்த்தையில் அகல்யா தலையெழுத்தும் பெயரும் மாறி போனது. சரி என்று அவளது அப்பா அம்மாவும் கூறிவிட முறைப்படி அகல்யாவை அக்ஷரா என்ற பெயரில் தத்தெடுத்து கொண்டு சித்தியும் சித்தப்பாவும் அவளோடு சென்னை கிளம்பி விட்டனர். ஆனால் விதி மிகவும் கொடூரமாக அக்ஷரா வாழ்க்கையில் விளையாட ஆரம்பித்தது. அக்ஷரா 8ஆம் வகுப்பு படிக்கும் போது அவளது அப்பா அம்மா ஒரு விபத்தில் சிக்கி இருந்துவிட சித்தி தாமரை அக்ஷராவையும் தம்பியையும் உடன் அழைத்து செல்ல தயாராக, எங்கே தான் அகல்யா என்று தெரிந்து விடுமோ, தன் வாழ்க்கை பறிப்போய் விடுமோ என்று பயந்த அகல்யா, வேண்டம்மா, நீங்க எனக்கு மட்டும்தான் அப்பா அம்மா. இவங்க வேணும்னா பாட்டி கூட இருக்கட்டும். பாட்டி இங்க களியக்காவலையில தானே இருக்காங்க, அவங்க இவங்களை பாத்துக்கிட்டும். பாட்டியா? ஆமா, எங்க அப்பாவோட அம்மா. அவங்க இங்கதானே இருக்காங்க, அவங்க இவங்களை பாத்துப்பாங்க. வேணும்னா மாசம் மாசம் செலவுக்கு ஏதாவது அனுப்பி கொடுங்க போதும் என்று அகல்யா கூற, அவளது பயத்தை புரிந்து கொண்ட அக்ஷராவும், சித்தி, நாங்க பாட்டி கூட இருக்கோம், நாங்க உங்க கூட சென்னை வரல என்று கூறிவிட, அவள் இந்த அளவு பக்குவமாக பேசுவதை கண்டு சித்திக்கு வியப்பு. ஆனால் அவர் மனதில் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. அனைவரும் அகல்யாவை ஏன் அக்ஷரா என்று அழைக்கிறார்கள்? அதை அகல்யாவிடமே கேட்டுவிட, இல்ல சித்தி, நானும் அக்ஷராவும் ஒரே மாதிரி இருக்கோமா, அதுதான் பேரை மாத்தி கூப்பிடுறாங்க என்று கூறி சமாளித்து விட்டாள் அக்ஷரா. என்னதான் அக்ஷரா தானும் தம்பியும் பாட்டியோடு இருந்து கொள்கிறோம் என்று கூறினாலும் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு செல்ல சித்திக்கு மனமில்லை. இல்ல அகல்யா, அக்ஷரா பேசுறத நீ ஒரு பொருட்டா எடுத்துக்கவே வேண்டாம். எங்க கிட்ட இருந்து அவளுக்கு கிடைக்கிற அன்ப பங்கு போட மனம் இல்லாம சுயநலமா பேசிட்டு இருக்கா. உங்க 2 பேரையும் அனாதையா இங்க விட்டுட்டு போக எனக்கு எப்படிமா மனசு வரும்? நீங்களும் எங்க கூடவே வந்துடுங்க என்று கூற, அக்ஷரா தன் பாட்டியை பார்த்தாள். ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த பாட்டி எழுந்து வந்து அக்ஷராவையும் அருணையும் கட்டி கொண்டு, இது என்னுடைய மகனோட பிள்ளைங்க, என் ஒரே மகனை நான் இழந்துட்டேன், அவனுடைய பிள்ளைங்களையும் இழக்க நான் விரும்பல, இவங்களை நான் பாத்துக்கிறேன், இவங்க ஏன் கூட இருக்கட்டும் என்று கூற, வேறு வழியின்றி மனமில்லா மனமோடு அவர்கள் பாட்டியிடம் அவர்களை ஒப்படைத்து விட்டு சித்தியும் சித்தப்பாவும் அகல்யாவோடு சென்னை புறப்பட்டு விட்டனர். அதன் பிறகு பாட்டி அவர்களோடு பூவாரிலேயே தங்கி சிறு டீ கடை நடத்தி இருவரையும் பார்த்து கொள்ள, அக்ஷராவும் பாட்டிக்கு உதவியாக விடுமுறை நாட்களில் பாட்டியோடு சேர்த்து டீ கடையில் வேலை பார்த்தாள். அவள் சிரமப்பட்டாலும் தம்பியை ராஜா போல் பார்த்து கொண்டாள். அடிக்கடி சித்தி சித்தப்பா அகல்யாவோடு வந்து இருவரையும் பார்த்து விட்டு சென்றாலும் சில சமயங்களிலாவது சித்தி சித்தப்பா இருவரும் அக்ஷராவிடம் கொடுக்கும் காசை அகல்யா பறித்துக் கொள்வது வழக்கமாகி போனது. அதுதான் டீ கடையில வருமானம் வருதுல, அப்புறம் எனக்கு சொந்தமான காசையும் ஏன் பறிச்சுக்கிறீங்க? என்னுடைய அப்பா அம்மா ஏதோ பாசத்துல உனக்கு காசு கொடுக்கறாங்க, எங்க டீ கடையில வருமானம் வருது, இது எனக்கு வேண்டாம்னு சொல்ல வேண்டியது தானே, சொல்லாம வாங்கி வச்சுக்கிற என்று கோபமாக கேட்டபடியே காசை பறித்து செல்வாள். அவள் ஒவ்வொரு முறை பூவார் வரும்போதும் அக்ஷராவை ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிவிட்டு அழகு பார்ப்பது வழக்கம். உருவ ஒற்றுமை காரணம் அகல்யா செய்யும் சேட்டைகள் அக்ஷரா தலையில் வந்து விழுந்துவிடும். ஆனால் 2 வருடங்களுக்கு முன்பு அகல்யா செய்த அந்த செயல்தான் அக்ஷரா வாழ்க்கையே புரட்டி போட்டது. அன்று கல்லூரி விட்டு வீட்டிற்கு வந்த அக்ஷரா வாசலில் நிற்கும் மாமரத்திலிருந்து மாங்காய் பறித்துக் கொண்டிருக்கும் அகல்யாவை கண்டதும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஓடி வந்து, அகல்யா எப்ப வந்தீங்க என்று கேட்டாள். கோபமாக அவளை முறைத்தவள், என்ன அகல்யான்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்ன
என்ன காட்டி கொடுத்து என்னுடைய இடத்தை அபகரிக்கலான்னு நினைக்கிறியா? கோபமாக கேட்டவளை பரிதாபமாக பார்த்தவள் ஒன்றும் பேசாமல் உள்ளே சென்றுவிட, அக்ஷராவை பின்தொடர்ந்து வந்த அந்த இளைஞன் வாசலில் நிற்கும் அகல்யாவை கண்டு அது அக்ஷரா என்று நினைத்து அவள் அருகில் வந்து, அக்ஷரா, எனக்கு நீ ஒரு பதில் சொல்லவே இல்லை. எத்தனை நாள் தான் நான் உன் பின்னாடி இப்படி அலையிறது என்று மலையாளத்தில் கேட்டான். அகல்யாவுக்கும் மலையாளம் தெரியும், பேசவும் தெரியும். சிறு வயதில் அவள் இங்குதானே இருந்தாள். என்ன பதில் என்று அவளும் மலையாளத்தில் கேட்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன். நம்ம கல்யாணத்துக்கு பிறகு உன்னுடைய தம்பியையும் பாட்டியையும் என்னுடைய தம்பி பாட்டியா நானே பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் 1000 தடவை சொல்லிட்டேன். நீ காதல வாங்குற மாதிரியே தெரியலையே. ஆஹா, காதலிக்கிறானா? இவள கல்யாணம் பண்ணிக்க போறானா? பார்க்க வாட்ட சாட்டமா ரொம்ப அழகாதான் இருக்கான். சரி, இவன் என்ன வேலை பாக்குறான்னு கேட்டு பாப்போம். ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? என்ன அக்ஷரா எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் டெக்னோ பார்க்ல வேலை பாக்குறேன். மாசம் 2 லட்சம் சம்பளம் வருது. ஓ, அவ்வளவு வாங்குறியா? உன்னை கட்டிக்கிட்டா இவ என்னை விட பணக்காரி ஆயிடுவாளே யோசித்தாக இல்லையா? இல்ல, இப்போ இங்க என்னால எதுவும் பேச முடியாது. நாளைக்கு சண்டே தானே, நாளைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு பீச்சுக்கு வரீங்களா? அங்க பேசலாம். ஓகே, கண்டிப்பா வரேன் என்று கூறி உற்சாகத்தோடு விடை பெற்றான் அந்த இளைஞன். எங்க பாடசாலையில தானே ஒரு காதலி ஒரு காதலனுக்கு விஷம் வச்சு கொன்னா. ஆனாலும் ஏண்டா நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டேங்கிறீங்க? இப்படி பொண்ணு பின்னாடி நாயா பேயா அலைறீங்க. ஆனா பாவண்டா, நீ உன்னை கொலை பண்ண போறது உன் காதலி கிடையாது, உன் காதலியுடைய சகோதரி. நான் ஏன்டா இப்படி எல்லாம் யோசிக்கிறேன், இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கே தெரியல. இரட்டையர்களா எங்களை படைச்ச அந்த கடவுள் இருக்கிற நல்ல குணத்தை எல்லாம் அவளுக்கும் கொடுத்துட்டு என்னென்ன வேண்டாத குணங்கள் கெட்ட குணங்கள் இருக்கோ அதையெல்லாம் எனக்கும் கொடுத்துட்டாரு. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? முணுமுணுத்தபடியே வீட்டிற்குள் ஏறி சென்றாள் அகல்யா. பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.